ஒரு காலத்துல இந்த 3 நாடுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா தாங்க இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்களா, உலகப் போர் உருவாகுற அளவுக்கான ஒரு போர் அங்க நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து இப்ப ஈரான தாக்குறாங்கல்ல, இந்த போர் வந்து சாதாரணமா உருவான போர் கிடையாதுங்க. இது உருவாக 70 வருஷம் வரலாறு காரணமா இருக்கு. 1950 டூ 1970 வரைக்கும் ஈரானை வந்து ஆட்சி புரிந்தவர் இவர் தான். இவர் பேர் சரியா வாயில வரல. எஸ்எம்ஆர்பி அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இவர் ஆட்சி புரிந்த காலத்தில் வந்து ஈரான் வந்து அமெரிக்கா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து ஈரான், இஸ்ரேல் இவங்க 2 பேரையும் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, இராணுவ உதவி எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அமெரிக்காவும். இந்த மாதிரி ஒரு நட்பு நாடாக இருக்கும்போது அந்த அமெரிக்க கலாச்சாரத்தை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல், ஈரான் இங்கெல்லாம் அந்த அமெரிக்க கலாச்சாரம் வரணுன்ற மாதிரி பெண்களுக்கு நிறையா சுதந்திரம் கொடுக்கறது. இது வந்து ஒரு முஸ்லீம் நாடு இல்லை, இஸ்ரேல், ஈரான் இதெல்லாம். இங்கே வந்து தனித்தனியாக ஒரு கல்ச்சர் இருக்கும். பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், பொது இடத்துக்கு இப்படி இது போகணும், அப்படி தான் போகணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே தகர்த்துட்டு இந்த அமெரிக்க கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வரது, பெண்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய சுதந்திரம் கொடுக்கறது, சுதந்திரன்ற பேரில் நிறையா அட்டுழியங்கள் இப்போல்லாம் நடக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி அங்கே நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப மோசமாக இல்லை, இருந்தாலும் அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களும் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதிர்த்து நிறைய பேர் போராடி இருக்காங்க அந்த ஆட்சி காலத்திலேயே. இஸ்ரேல் வந்து இந்த கலாச்சாரத்தெல்லாம் எதிர்க்கலைங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கினாங்க. இந்த ஈரானில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க ஒரு அமைப்பாக உருவாகி அந்த அமைப்புக்கு தலைவர் தான் இவர் ஏகே அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இவர் பேரும் வாயில வரல. ஸோ முஸ்லீம் பேர்லாம் என்னென்னே தெரியலங்க, வாயிலே வர மாட்டேங்குது. இவருமே சேர்ந்து நிறையா ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி கிரியேட் பண்ணி இது வந்து நமக்கு கலாச்சாரத்தை கெடுக்குது, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கறதுனால அவங்க வந்து பெண்கள்னு இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கறதுனால அது வந்து ஒரு மாதிரி நம்ம பண்பாடு எல்லாம் கெடுக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி அது வந்து ஒரு பெரிய அமைப்பு வந்து ஒரு பெரிய அமைப்பாக மாறி அது ஒரு பெரிய இதுவாகவே மாறிச்சு. அந்த ஆட்சியே கவுந்துச்சு 1979. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தார் இல்லை எஸ்எம்ஆர்பின்னு சொன்ன ஷார்ட்டா, அவருடைய ஆட்சி காலமே கவிழ்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் ஏகே அப்படின்றவர் தான் தனியாலாம் நின்று ஜெயிச்சாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இவர் கையில் தான் ஆட்சி வந்தது, ஈரானுடைய ஆட்சி. இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே யூஎஸ் அகெயின்ஸ்டாகவே பண்ணார். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நாங்கள் தனியாக நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடுன்னு தனியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஈரான் நாடு வந்து முடிவு பண்ணாங்க. இந்த ஏகேன்றவர் முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இன்னமும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை ஒரு செல்ல புள்ளியாக தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஈரானை மட்டும்தான் அவங்க வந்து அகெயின்ஸ்டாக போகிறதுனால அவங்கள விட்டாங்க. இப்போவும் அமெரிக்கா அமைதியாக தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் பண்ணல. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன அட்டாக் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயங்களில் கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்றது தெரியாத மாதிரி அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அவங்க அமெரிக்கா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க 2 பேரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா கூட இன்னமும் நட்பாக இருக்கிறதுனால இஸ்ரேல் வந்து பக்கத்தில் இருக்கிற நாடு இல்லை, அதை வந்து எதிர்த்தாங்க. ஈரான் வந்து அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க முடியாதுல்ல, அது ஒரு பெரிய நாடு. அதனால் சின்ன நாடான ஒரு அதை ஃபாலோ பண்ணுற, அதை பேஸ் பண்ணி வாழ்கிற ஒரு நாடு இஸ்ரேலை வந்து நாங்கள் அதாவது ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் வந்து எங்களுடைய எதிரி நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு செட் ஆகாது, அவங்க எங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதனால் இஸ்ரேல் வந்து பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. யூரேனியம் வந்து நிறைய இருக்கிறதுனால ஈரானில் அவங்க வந்து நியூக்ளியர் பாம், அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நிறையா அவங்க தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, நாங்கள் எப்படி அதாவது இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. ஈரானை பார்த்து பயந்துட்டு யூஎஸ்ஏ கூட கூட்டணியில் இருந்தாங்க, அமெரிக்கா கூட. அவங்க வந்து அமெரிக்கா வந்து பேக்கில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க, வெப்பன் ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களால தனியாக பில்ட் பண்ணி எதுவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியல இஸ்ரேல். அதனால் இஸ்ரேல் வந்து பயந்துட்டு தான் இருந்தாங்க அப்போது. இது எல்லாமே 1980 இந்த 15 வரைக்கும் நடந்த காலகட்டம். இது வரைக்கும் தனியாகவே தான் இருந்தாங்க. இதுலேயே சைலண்டான ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். டைரெக்டாக அமெரிக்கா எதுலையுமே இன்வால்வ் ஆகலை. ஆனால் இப்போ 2015 வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று அறிவிச்சாங்க அமெரிக்கா. அது என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா JCPOA அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து அறிவிச்சாங்க அமெரிக்கா வந்து ஈரானுக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சேர்ந்து இப்போது அணு ஆயுதம் வந்து யூரேனியம் எல்லா நாட்டுக்கும் கிடைக்குது. அவங்க வந்து யூரேனியம் பதுக்கி வச்சு எந்த நாட்டுக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அந்த வெப்பன் தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. அணு குண்டு, அணு ஏவுகணை இதெல்லாம் தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும், இது எல்லாருமே கிரியேட் பண்ணக்கூடாது, இது யார்கிட்டையும் இருக்கவும் கூடாது அப்படின்ற ஒப்பந்தம் தான் JCPOA. அமெரிக்கா வந்து இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணமே யார்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அணு ஆயுதம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1940க்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிறவங்க கிட்டலாம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அது வந்து தப்பு, சட்டப்படி அதிகமாக நீங்கள்
வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான். அதுக்கு வந்து அந்த நாடுகள் அவங்கவுங்க விருப்பம் தான், சைன் பண்ணலாம், சைன் பண்ணாமே போகலாம். ஆனால் அதில் இந்தியா கூட சைன் பண்ணாமல் தான் இருந்துச்சு அப்போ 2015. அதுக்கப்புறம் ஈரான் சைன் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் சைன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ ஈரான் வந்து சைன் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்க வந்து கரெக்டான ஒரு இதுவை காட்டல, அவங்க கிட்ட டேட்டாஸ் எல்லாமே. இவங்க நிறைய யூரேனியம் வச்சு அவங்களுக்கு தெரியாமல் அணு ஆயுதம் பில்டு பண்ணுற மாதிரியான ஒரு டவுட்லாம் அப்போவே வந்துச்சு USA கவர்மெண்ட்டுக்கு. அந்த அணு ஒப்பந்தத்தெல்லாம் கைவிட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததும் நம்ம ட்ரம்ப் தான். ஸோ இப்போ ஆட்சியில் இருக்காருல்ல, அவர் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈரானில் யூரேனியம் நிறைய புழக்கத்தில் வர ஆரம்பிச்சது. நிறைய அதை யூஸ் பண்ணி அந்த அணு ஆயுதம்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் நிறைய கிளம்புச்சு. இந்த மாதிரி நிறையலாம் ஈரான் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கவே USA வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா 2020 வந்து ஒரு ட்ரோன் மூலயமா அந்த ஈரான் நாட்டுடைய ஒரு பெரிய தலைவரை வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணி அவரை சாகடிச்சாங்க. அப்பவும் ஈரான் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி கருதிட்டு கம்முன்னு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் மேலே வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வன்மம் இருக்குது, முக்கியமாக அமெரிக்காவுக்கு. ஸோ அந்த வன்மத்தை வந்து இப்போ இறக்கி நல்லா ஓப்பனாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஈரான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய நாடுலாம் இல்லை, ஒரு மீடியமான நாடு தான். இருந்தாலும் அதை போட்டு இஸ்ரேல், அமெரிக்கா இது ரெண்டும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலை தான். முக்கியமாக இங்கே வந்து யாருக்கு எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய நாடுகளான ஒரு சில நாடுகள் வந்து ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த தென்கொரியா, அப்புறமேட்டுக்கு சீனா, இந்த ரஷ்யா, இந்த மாதிரி ஒரு 3 நாடுகள் வந்து அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு ஆயுதங்களை நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா சீனா தெரியும், கொரியா தெரியும். கொரியாலாம் வந்து எவ்வளோ பெரிய நாடு, சீனாவும் அவங்களும் ஆயுதங்கள் நிறையா வச்சுருக்காங்க, அவங்களும் நிறைய இராணுவ படை வச்சுருக்காங்க. ரஷ்யா சொல்லவே வேணாம். ஸோ இவங்க எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரான் வந்து அவங்ககிட்ட போயிட்டு அது கேட்டு எதனா பண்ணாங்கனாக்கா, அணு ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக இது ஒரு World War 3 மாறும். ஸோ அதாங்க இப்போ நடக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இப்போது ஒரு சின்ன பிரச்சனை தான். இப்போ நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல எல்லாருமே, நம்மளுடைய பாரம்பரியம் எங்கே, கலாச்சாரம் எங்கே, இந்த மாதிரிலாம் நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வெளிநாடுகளை ஃபாலோ பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்குமே, நம்ம நடைமுறை கல்ச்சரே மாறுது அப்படின்ற மாதிரி நிறைய எங்கேயுமே பெருசாக போராடலைனாலும் எல்லாருக்குள்ளுமே இருக்குது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கிரியேட் ஆன ஒரு பிரச்சனை தான் ஈரானில். இஸ்ரேல் வந்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க அந்த மக்கள். ஆனால் ஈரான் மக்கள் வந்து சில பேர் ஒரு அமைப்பாக மாறி அதை எதிர்த்து ஆட்சியை கவுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு அமெரிக்கா கிட்டே எந்த சம்மந்தமும் இல்லாமல் அதுலேருந்து பிரிஞ்சு அதுலேருந்து ஒரு பெரிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்படியே பெரிய பிரச்சனையாக மாறினது தான் இப்போ இந்த போருக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ இப்போது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சண்டை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பேசிக்காக எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும் பார்த்து ஆர்டிகல்ஸ் படித்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதனா மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கலாம், எதனா தப்பாகவும் சொல்லியிருக்கலாம், அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ